ஹலோ எவ்ரிவன். இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம வந்து டெம்பரேச்சர் இந்த இடத்துல வந்து T1 இருந்துச்சு, இந்த இடத்துல நமக்கு T2 இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னா தெர் இஸ் சம் ஃபார்ம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்குதுன்னு அர்த்தமா? கரெக்டு தானே? டெம்பரேச்சர் நமக்கு குறைஞ்சாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. யூ ஹவ் ஸ்டடிட் அபவுட் தி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு கம்பேர் thermal resistance with electrical resistance. கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சுவலி அதில் என்ன நம்ம பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நத்திங் மோர் ஆர் நத்திங் லெஸ். அப்படியே அங்கே என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் சி வாட் இஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். பட் ஐ வில் கிவ் யூ ஒன் டெஃபினிஷன். ஓகே, தெர்மல் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். இட்ஸ் நாட் டெஃபினிஷன், இட் இஸ் a ஃபார்முலா. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து நம்மளோட லென்த் எல், இது ஓகே திஸ் இஸ் அவர் லென்த் எல். ஸோ இந்த எல்லில் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. தட் இஸ் dq divided by dt is going to be constant. Entire length it is going to be constant. கரெக்டு தானே? மொத்த லென்த்லையும் நமக்கு இந்த இது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. தென் வாட் இஸ் அவர் ரெசிஸ்டன்ஸ்? சரி, ஓகே, அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஹச் விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா we used to write Ka T1 minus T2 divided by L அப்படின்னு எழுதுவோம். இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா H which is equal to T1 minus T2 divided by L by K. I can write like this. இப்படி எழுதலாம் தானே? சரி, இப்படி எழுதினதுக்கு அப்புறம் I am going to compare this with electrical resistance, Ohm's law. Okay, Ohm's law sir. Yes, Ohm's law. We all know what is Ohm's law. இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரியுன்றதுக்காக நான் இதோட கம்பேர் பண்ண போகிறேன். தட் இஸ் V is equal to IR அப்படின்னு சொல்லுவோமா, or I which is equal to V by R அப்படின்னு சொல்லுவோமா, and that is nothing but V1 minus V2 divided by R. The change in potential difference with change in potential difference divided by resistance அப்படின்னு வருமா, அதே தான் இங்கேயும் இருக்கு. Change in temperature divided by resistance. Okay, change in temperature divided by resistance R. Thermal resistance-ன்றதுனால நான் TH அப்படின்னு போட போறேன். I hope you understand this one. This is very easy. Change in temperature delta T ன்னு போட்டா இந்த resistance, அப்ப resistance நமக்கு என்ன வரும்? What is resistance here? R is equal to, that is RTH அப்படின்னு தான் represent பண்ணணும். That is thermal resistance. Okay, thermal resistance, that is to L divided by Ka, and this is going to be our formula. Okay, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. ஓகே, this is going to be very helpful in upcoming. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை எலக்ட்ரிக்கல்ஸில் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? சர்க்யூட் டயக்ராமில் we used to represent like this. இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோமா? it will be like this, R. கரெக்டா? இதில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா between two different potentials, அதாவது இங்கே வந்து V1 இருக்கும், இங்கே V2 இருக்கும். that is potential difference. கரண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கணும், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அதில் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போகிறோம். எஸ், we are going to do the same. இது வந்து நம்மளோட T1, இந்த பாயிண்ட் நம்மளோட T2. ஸோ மிடில் உள்ளது என்ன நமக்கு? ரெசிஸ்டன்ஸ். ஸோ we can draw the resistance diagram like this. ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஓகே சார். அடுத்து இங்கே நான் ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து சேம் ராடு நடுவில் வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல I need to find one temperature T அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து நமக்கு வந்து T1, we know, this is T2, and this is also we know, and we know that T1 is greater than T2. I hope we know everything. Okay, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்.
இதுக்கு எப்படி சார் ரெசிஸ்டன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறது? எஸ் வி கேன் ட்ரா ஈஸிலி. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, ரைட் தட் ஒன் அஸ் T1. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ரா த ரெசிஸ்டன்ஸ் டயக்ராம் அப் டு T. அதுக்கப்புறம் இங்கேருந்து வி கேன் ஆல்சோ ட்ரா another ரெசிஸ்டன்ஸ் டயக்ராம் இங்கேருந்து இது வரைக்கும். தட் இஸ் T2 and this is going to be T. I hope you understand. இதை இப்படி கூட ட்ரா பண்ணிக்கலாம், லைக் you can draw like this. ஓகேவா? இப்படி ட்ரா பண்ண அப்படின்னா this is going to be T1, this is T, this is T and this is T2. ஓகேவா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன நமக்கு? Can I say this is R1 which is equal to L1 divided by Ka? This is R2 which is equal to L2 divided by Ka. We can write like this. We can write like this. நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, இதுக்கு எப்படி சார் ஆர் ஈக்குவலண்ட் இப்போ கண்டுபிடிக்கிறது? ஹவு யூ வில் கால்குலேட் தி ஆர் ஈக்குவலண்ட் ஆர் ஆர்டிஹெச், டோட்டல் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இந்த என்டையர் ராட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம? இன் எலக்ட்ரிசிட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? வி யூஸ் டு ரைட் லைக் R1 plus R2, R1 plus R2 and that is called to be R equivalent. இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஃபர்தர் ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, we will see this one in very detail. Okay, put your heading as thermal resistance in series combination அப்படின்னு போட்டுக்கோங்க, series combination. ஓகே, series அப்படின்னா என்ன? எலக்ட்ரிசிட்டியில் நமக்கு சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னா என்ன? இங்கே ஒரு இது இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அப்படியே எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டு இருக்குமா? இது ஃபார் எக்ஸாம்பிள் R1, இது R2, இது R3 அப்படின்னா what is our equivalent resistance? What is our equivalent resistance? We used to write like R1 plus R2 plus R3 up to etc. Okay, wow. So this is from electricity. This is from electricity. இது எலக்ட்ரிசிட்டியில் நம்ம படித்தது. So we are going to use the same concept. ஓகே, அதே கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ராடு தான், இந்த ராடை நம்ம இப்படி 1 2 3 இது மாதிரி பிரிச்சாச்சு. ஓகே, this is one cross sectional area, this is one cross sectional area and this is another cross sectional area. And let me say this is T1, இது T2, இந்த இடத்துல ஒரு T2 இருக்கு, இந்த இடத்துல T3 இருக்கு, இந்த இடத்துல எனக்கு ஒரு T4 இருக்குது. ஓகே, இது வந்து என்னோட Tn அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் அப் டு எக்ஸெட்ரா n வரைக்கும் இருக்கு. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அதாவது அந்த ராட் ரொம்ப பெருசாக இருக்குது, டெம்பரேச்சர் ஒவ்வொரு லேயர்லையும் நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல உள்ள என்னோட டிஸ்டன்ஸ் வந்து x1, இங்கேருந்து இது வரைக்கும் என்னோட டிஸ்டன்ஸ் வந்து x2, இங்கேருந்து இது வரைக்கும் என்னோட டிஸ்டன்ஸ் வந்து x3. ஸோ அப் டு எக்ஸெட்ரா xn வரைக்கும் இருக்குது என்னோட டிஸ்டன்ஸ். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூ நீட் டு ட்ரா தி சர்க்யூட் டயக்ராம். இதோட சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரும்? திஸ் இஸ் வந்து this is going to be T1. Here you will be having T2, and then you will be having T3, then you have T4, up to etc. you have Tn. Okay வா? ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸை நான் R1 அப்படின்னு சொல்ல போகிறேன், இதோட ரெசிஸ்டன்ஸ் R2, இதோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு R3. ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 நமக்கு என்ன வரும்? வாட் இஸ் தி R1 ஃபார்முலா? That is, can I say L1 divided by Ka, but ஆனால் L1 நமக்கு என்னது? That is x1. So I can write x1 divided by Ka. x1 divided by Ka, இப்படி தான் இதை எழுதணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து x2 divided by Ka. ஏன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா எல்லாத்துக்குமே சேமாக இருக்குது, அதனால நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். பிகாஸ் இட் இஸ் த சேம் மெட்டீரியல், ஸோ K is also same. ஸோ x3 divided by Ka. அதே மாதிரி xn divided by Ka up to etc. போய்கிட்டே இருக்குமா? I hope you understand this one. இதை நீட்டாக எழுதிக்கோங்க உங்கள் நோட்டில். Then we need to find R equivalent. இந்த சர்க்யூட்டுக்கு R equivalent ட்ரா பண்ணுனா I can draw like this, R equivalent. So that R equivalent is equal to R1 plus R2 plus R3 up to etc. Rn. இப்படி வருமா நமக்கு? ஓகே, ஸோ R ஈக்குவலண்ட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ what is the change in temperature? What is the change in temperature at
let me say இங்கேருந்து இது வரைக்கும் வந்து change in temperature 1, இது வந்து change in temperature 2, இது வந்து change in temperature delta T3 அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுப்போம். கரெக்ட் தானே? அப்படி எழுதலாம் தானே? So from here we can find H, that is heat flow is constant everywhere. H is constant everywhere. So H which is equal to delta T1 divided by R1, comma H which is equal to delta T2 divided by R2, comma H which is equal to delta T3 divided by R3 up to etc. போய்க்கிட்டே இருக்கும். So இதை ஃபர்தரா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? H is equal to T1 minus T2 divided by R1, அதுக்கப்புறம் H which is equal to T2 minus T3 divided by R2, H is equal to T3 minus T4 divided by R3. So it used to be like this. அப்படியே வந்து length-ஆ போய்க்கிட்டே இருக்குமா? கரெக்டா? ஃபைன். இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணோம்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட கான்செப்டை எடுத்து இங்கே அப்ளை பண்ணி அப்படியே பண்ணியாச்சு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் அண்ட் யூ ஆல்சோ என்ஜாய்ட் திஸ் ஒன். Okay, this is very easy method. Try to understand. Okay, fine. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே மெட்டீரியல் அப்படின்னா நமக்கு வந்து கே சேமாக இருந்துச்சு, எல்லாமே சேமாக இருந்துச்சு, நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அதே how you will handle two different materials. ஓகே, அது எப்படி பண்ண? இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், யூ ஹாவ் brass here and you have some steel here. ஓகே, ஸோ இதுக்கு வந்து K1 அப்படின்னு வச்சுக்கலாம், இது K2 அப்படின்னு வச்சுக்கலாம், இதை K3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் லெட்ஸ் சே x1, இதோட டிஸ்டன்ஸ் வந்து லெட்ஸ் சே x2, இதோட டிஸ்டன்ஸ் ஒரு x3 இருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப ஹவு யூ ஆர் கோயிங் டு கேல்குலேட் தி கே ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு R1 எப்படி கண்டுபிடிக்கிறது? we know like R1 is nothing but டைரக்டாக நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். R1 is going to be equal to x1 divided by K1 into A. R2 is equal to x2 divided by K2 into A. R3 which is equal to x3 divided by K3 into A. So இது மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். அப்படிதானே? So from here I can write R equivalent எப்படி கண்டுபிடிக்கிறது? R equivalent is nothing but R1 plus R2 plus R3 and that is equal to x1 divided by K1A plus x2 divided by K2A plus x3 divided by K3A and that is equal to எது காமனோ அதை வெளில எடுத்துக்கலாம். that is 1 by A is common. ஸோ மிச்சம் என்ன இருக்கும்? x1 divided by A1 plus x2 divided by A2 plus x3 divided by A3. இப்படி இருக்குமா? இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் ஐ கேன் ரைட் summation of இது K1 K2 K3 I'm sorry K1 K2 K3. ஓகே, இப்படி எழுதியாச்சு. கரெக்ட் தானே? ஸோ ஃப்ரம் R equivalent we know that R equivalent is nothing but I can write total length L. ஓகேவா? டோட்டல் லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் தான் இருக்க போகுது. ஓகே, ஜஸ்ட் இக்னோர் திஸ் லைன். இந்த லைனை இக்னோர் பண்ணிடலாம். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் அவர் டோட்டல் லென்த். ஸோ தட் இஸ் L divided by K equivalent into A and that is going to be our R equivalent. R equivalent is equal to total length L, that is L equivalent அப்படின்னு சொன்னா கூட L1 plus L2 plus L3, that is x1 plus x3 x2 plus x3 அப்படின்னு வந்துருமா? இங்கே நான் அதையும் எழுதுறேன். L which is equal to x1 plus x2 plus x3 and that is equal to இங்கே என்ன வரும்? So from here we can write 1 by A into x1 divided by K1 plus x2 divided by K2 plus x3 divided by K3. ஸோ இங்கே ஏவும் இந்த ஏவையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம்.
ஓகேவா? From here we can write K equivalent is equal to K equivalent, அதாவது இதை இந்த சைட் போட்டோம் அப்படின்னா L, which is divided by, L is nothing but total length, that is divided by x1 divided by k1 plus x2 divided by k2 plus x3 divided by k3, and that is equal to L divided by, that is total length, divided by summation of I, which is equal to 0 to n, இது வந்து xn, இது kn, and that is going to be our K equivalent. இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் கொஸ்டினில் டைரெக்டாக ஃபைண்ட் K ஈக்குவலண்ட் அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க in your previous year examinations. Okay, so I will give you one direct formula for equivalent of thermal conductivity for two rods. For two rods, ரெண்டு ராட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் கொஸ்டினில். தட் இஸ் K equivalent is equal to என்ன வரும், ரெண்டு ராட் இருக்குதுன்னா it will be 2 into k1 k2 divided by k1 plus k2. ஒரே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, the length should be சேமாக இருக்கணும். லென்த் சேமாக இருந்துச்சு அப்படின்னா, if length is same, we can use this formula, okay, for two rods. ஓகேவா? ஸோ thermal resistance in series combination பார்த்தாச்சு, அதில் R equivalent எப்படி கண்டுபிடிக்கிறது, K equivalent எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து parallel combination அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். again it is also same. ஓகே, இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே போகிற ஹீட்டும் டிஃப்ரெண்ட். ஓகே, இங்கே போகிற ஹீட்டும் டிஃப்ரெண்ட் நமக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி H1 and this is going to be H2 and this is going to be H3 and this will be Hn. n number of இது இருக்குதுன்னு வச்சுப்போம், ஐ மீன் n number of rods இருக்கு, ராட் இது மாதிரி கனெக்ட் ஆகிருக்குதுன்னு வச்சுப்போம், and they are called parallel combination. இதுக்கு சர்க்யூட் டயக்ராம் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம், இன் எலக்ட்ரிக்கல்ஸ், திரும்ப எலக்ட்ரிக்கல்ஸ் போக தேவையில்ல, டேரெக்டாக இங்கே ட்ரா பண்ணிடலாம். let me take this one as T1 டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே T2 டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ the temperature is constant everywhere, இங்கே T2 common is everywhere. Okay, everywhere it is T1 T2. This is T1 for me. So shall I draw, முதல் இதுக்கு என்ன ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, I can draw like this. செகண்ட் இதுக்கு I can draw like this. தேர்ட் இதுக்கு I can draw like this. up to n வரைக்கும் இருக்கா, ஸோ I can draw up to n. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பாயிண்டில் இது எல்லாமே கனெக்ட் ஆகுது நமக்கு. So this point is T1 and this point is T2. So இது கூட நமக்கு தேவையில்ல, we don't need this one. So this is T2, this is T1 and this is T2. So இதோட ரெசிஸ்டன்ஸ் நமக்கு R1 இருக்கும், இதுக்கு R2 இருக்கும், இது R3 இருக்கும், இது Rn இருக்கும். So from here we can write 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 up to etc 1 by Rn. ஓகே, அது வரைக்கும் அப்படியே போகும். அகெயின் the same formula applies here. எலக்ட்ரிக்கல்ஸில் எப்படி போடுவோமோ அப்படி தான் இங்கேயும் நான் எழுதியிருக்கேன். சேம், எவ்ரிதிங் இஸ் சேம். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அதுக்கப்புறம் we will find the K equivalent வந்து இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். we will find the K equivalent also. The K equivalent கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first we need to write what is H1. H1 எப்படி எழுதலாம், H1 is equal to change in temperature, that is T1 minus T2 divided by, I can write it as R1, I can write this one as R1. H2 என்ன வரும், H2 is equal to அதே T1 minus T2 divided by R2. அதே H3 is equal to T1 minus T2 divided by R3 up to etc. Hn is equal to T1 minus T2 divided by Rn. I hope you understand. ஓகேவா? அப்போ K equivalent கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I can assume there is one rod or a slab like this which is having a K equivalent. இங்கே இருக்கிறது K1 அப்படின்னா, இங்கே இருக்கிறது K2 அப்படின்னா,
இது K3 அப்படின்னா இது Kn அப்படின்னா ஸோ என்டையர் ராடில் இருக்கிறது நமக்கு Kn தானே இருக்கும். Do you understand what I am saying? ஓகே, ஸோ இதுலேருந்து அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we can start writing this 1 by R equivalent. 1 by R equivalent அப்படின்னா R equivalent எப்படி எழுதுறது? So how to write R equivalent for this one, for this particular thing, இதுக்கு R equivalent எப்படி எழுதுறது? So can I write R equivalent is equal to L divided by R is equal to L by K தானே, ஸோ அதே தான் நான் இங்கே பண்ணுறேன். L divided by K equivalent into A. K equivalent into A. இங்கே ஏரியா அப்படின்றது என்ன? What is this area? This A is nothing but this A is equal to A1 plus A2 plus A3 up to etc. AN வரைக்கும் இருக்கு. Okay, try to understand. This is the total area. இந்த length என்னது? This length is nothing but the entire length L, that is this one, this L. So it is equal, right? இந்த L-ம் இந்த L-ம் நமக்கு equal. This length is equal to this length. They are equal. Okay, நான் draw பண்ணது இப்படி இருக்கு, but they are actually equal. Okay, this is the total length, that is this length, or you can say the thickness. Okay, so from this I can say L is equal to L1 is equal to L2 is equal to L3 is equal to up to etc. Ln. I hope you understand. Okay, so அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா I'm going to use this formula, that is R equivalent. அது எப்படி எழுதலாம்? 1 divided by R equivalent நமக்கு என்னது? That is L divided by, okay, L divided by இது small L அப்படின்னே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. We can write small L here. அதுக்கப்புறம் we can write K into, that is K equivalent into area is nothing but A1 plus A2 plus A3 plus up to etc. AN. Okay, and which is equal to, இங்க என்ன வரும்? That is 1 divided by, what is R1? R1 is nothing but L1 divided by K1 into A1 plus 1 divided by L2 divided by K2 into A2 plus சரி up to etc. போட்டுக்கிறேன். ஓகே, இது இப்படி வரப்போகுது. ஃபைன். ஸோ இதோட அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி எழுதலாம்? we can write like L, which is L divided by K equivalent into total area. Let me write summation of A I, that is I is equal to 0 1 to n, I which is equal to 1 to n. Okay, and that is equal to, இங்கே என்ன வரும்? L1 plus சரி divided by K1 A1 வரும். அதுக்கப்புறம் இங்கே L2 divided by K2 A2 வரும் plus up to etc. அப்படியே போயிடும். So from here I can say this L, this, they are all equal, so we can cancel out each other. So we can simply cancel everything. கரெக்டு தானே, நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அடுத்த ஸ்டெப் நான் இங்கே எழுதுறேன். ஸோ 1 divided by K equivalent into summation of Aன்னு எழுதுனா போதும், which is equal to 1 divided by K1 A1 plus 1 divided by K2 A2 plus up to etc. போய்கிட்டே இருக்கும். So then the final answer is going to be K equivalent அப்படின்னா என்ன? So K equivalent is equal to, K equivalent இங்கே போகுது, இது இங்கே மேலே வரப்போகுது. So I can write like summation of KA, summation of K into A divided by summation of A. Do you understand? Yes. Okay, wow. So this is our final formula that you need to remember. This is very very important. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டுக்க முடியுமோ அப்படி போட்டுக்கோங்க. This is very very important. Okay, காப்பி பண்ணிக்கோங்க. And now we will solve one question. If L is the length and A is the area of cross section of rod and K is the thermal conductivity of material,
then the thermal resistance is given by, super, direct question, it is nothing but L by Ka. L by Ka எங்க இருக்கு? Option B is the answer. இது மாதிரி questions, this is just a conceptual easy question. இது மாதிரி questions எல்லாம் நீட்ல JW இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. Okay, this is in order to understand the concept. Okay, the resistance. Okay, இந்த question எப்படி solve பண்றதுன்னு பார்ப்போம். Two cylindrical rods of the same material have same temperature difference between their ends. ரெண்டு cylindrical rod இருக்கு, ரெண்டுத்துக்குமே temperature difference சேமா இருக்குதுன்னு சொல்றாங்க. The ratio of the rate of flow of heat through them. Okay, ரெண்டு cylindrical rods நான் first draw பண்றேன். Let me draw, this is my first one, cylindrical rod. Of temperature difference, let's take delta T1. அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்கு, cylindrical rod. Let's take this is delta T2. Okay, same material means same conductivity, so I can say this one is K and this is also K because they are same material and the same temperature difference அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So I can say delta T1 is equal to delta T2 because they are same temperature difference. Then the rate of flow of heat through them is, okay, இதுல வந்து let's take H1 அப்படின்னு சொல்றேன், இது வந்து H2 அப்படின்னு சொல்றேன். So they are saying the rate of heat through them is H1 divided by H2 is equal to 1 divided by 8. Okay, the radii of rod are in the radius, sorry, அதோட ratio என்ன இருக்கு, that is இது வந்து let's take R1, இது வந்து நமக்கு R2. So R1 divided by R2 is equal to 1 divided by 2. Okay, what is the ratio of their length, that is L1 divided by L2 is question mark. This is actually very simple question. நமக்கு எதெல்லாம் நான் ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. that is H which is equal to K into A into delta T divided by L. இப்படி இருக்கா, இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட், நமக்கு இது கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் இது கான்ஸ்டன்ட். அப்ப இதை எப்படி எழுதலாம், H is directly proportional to A divided by L, இப்படி எழுதலாமா? So shall I say H1 A1 L1, அதுக்கப்புறம் H2 is directly proportional to A2 divided by L2. So இதுலேருந்து நம்ம எப்படி எழுதலாம் இந்த ஃபார்முலா? So shall I write H1 divided by H2 is equal to A1 divided by L1 divided by A2 divided by L2. இதை எப்படி எழுதிக்கலாமா? ஸோ இங்கே தான் நமக்கு சம்மே ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் H1 நமக்கு என்னது 1/8 which is equal to A1 நமக்கு என்னது A1 ஓகே pi r ஸ்கொயர் தானே, ரெண்டுமே வந்து சிலிண்டரிக்கல். ஸோ ஐ கேன் சே pi r1 ஸ்கொயர் divided by L1 என்னது நமக்கு, so that we need to find L1 divided by இது வந்து pi r2 ஸ்கொயர், இது வந்து L2. ஓகே, இதுலேருந்து நம்ம எப்படி எழுதலாம் 1/8 which is equal to இந்த பையும் கேன்சல் பண்ணிக்கலாம். So then r1 ஸ்கொயர் என்ன வரும், that is 1 ஸ்கொயர் divided by L1. இதை ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா மேலே L2 போகும், கீழே r2 ஸ்கொயர் என்ன நமக்கு, r2 ஸ்கொயர் is 4. ஸோ இந்த 4ம் இதுவும் கேன்சல் பண்ணோம்னா 2 வரும். So L2 divided by L1 is what? So L2 divided by L1 is equal to 1 divided by 2. So L1 divided by L2 என்ன வரும், that is going to be 2 divided by 1. So the answer is 2:1. I hope you understand and you enjoyed this. சரி, அடுத்த லெக்சர்ஸ்ல நம்ம வேற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ